நீங்கள் டயட் கான்ஷியஸாக ஹெல்த் கான்ஷியஸாக உங்கள் உடலை நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இன்றைய நிகழ்ச்சி. நீங்கள் ஃபிட்னஸ் ஹெல்த் டயட் இதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லாதவங்களா? நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக பார்க்கணும். என்ன குழப்புறேன்னா, நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஆஃபீஸில் மத்தியானம் லஞ்ச் டைமில் நளினி பக்கத்தில் காவியா வந்து உட்கார்ந்தா. நளினி தன்னுடைய டிஃபன் பாக்ஸை திறந்தா. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட காவியா, என்ன நளினி, இவ்வளவு கொஞ்சம் சாதம் உன் டிஃபன் பாக்ஸில் வச்சுருக்க, பத்துமா அப்படின்னு கேட்டா. அதுக்கு நளினி, சாதம் கொஞ்சம் தான் சாப்பிடணும், இல்லாட்டி வெயிட் போட்டுரும். இங்கே பாரு, இந்த பாக்ஸில் காய் வச்சுருக்கேன், இது எவ்வளவு இருக்குது பார்த்தியா அப்படின்னு கேட்டா. அதுக்கு காவியா, ஆமாம் காய் நிறையா தான் வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு ரைஸ் சாப்பிட்டா தான் வயிறு நிரம்பின மாதிரி இருக்கும்னு சொன்னான். அதுக்கு நளினி, ஆக்சுவலி நம்ம வயிறு ஃபுல்லாக நிரம்பவே கூடாது, அதுவே நல்லது இல்லைன்னு சொல்ல காவியா, ஆனாலும் நளினா நீ ரொம்ப டயட் கான்ஷியஸாக இருக்கன்னு சொன்னான். அதுக்கு நளினி, இந்த காலத்தில் நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்கன்னு சொன்னதும் காவியா, ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான், நான் நேற்று என் பொண்ணுக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் வாங்குறதுக்காக செருப்பு கடைக்கு போனேன். அங்கே இருந்த ஷூஸை பார்த்து அசந்துட்டேன். ரன்னிங் ஷூஸ் மட்டும் இல்லை, என்னெல்லாமோ சொல்கிறான்.
நிறைய வகை ஷூ சாக்ஸ் இருக்குது. இப்படி உடலை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேரை ஆட்டி படைக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இது கொஞ்சம் ஓவராக தெரியுது. டிவியில், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஏதாவது எக்ஸசைஸ் பற்றி தான் பேச்சு. இதில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வேறு, அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட். இதை பார்த்த உடனே நம்ம பிள்ளைங்க அதை வாங்கித்தர சொல்லி நம்மளை பாடுபடுத்துகிறாங்கன்னு சலிப்போட சொன்னான். அதுக்கு நளினி, நீ ஏன் சலிச்சுக்கிற காவ்யா? நாம் நம்ம உடலை ஃபிட்டாக வச்சுக்கிடணும். அது மட்டும் இல்லை, நாம் அழகாகவும் இருக்கணும். நம்முடைய நிறத்தையோ உயரத்தையோ நம்மளால் மாற்ற முடியாது. கண், மூக்கு, வாய் இப்படி நம்முடைய உறுப்புகளையும் மாற்ற முடியாது. அதாவது இருக்கிறபடியே இருந்துக்கிட்டே நாம் அழகாக இருக்கணும்னா அதுக்கு ஒரே தீர்வு நம்ம உடலை கச்சிதமாக வச்சுக்கிடுறது தான். உடற்பயிற்சி செஞ்சு பாடியை ஸ்லிம்மாக வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா தன்னம்பிக்கை, சுயமரியாதை இதெல்லாம் அதிகரிக்கும். ஆங்கிலத்தில் when you look good you will feel goodனு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, உடற்பயிற்சி செஞ்சாதான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நம்ம தினமும் உடற்பயிற்சி செய்யணும்னு சொன்னான். அதுக்கு காவ்யா, என்ன நளினி சொல்கிற? நாம் வேலை பார்க்குறோம், வீட்டில் அவ்வளோ வேலையையும் நாம் தான் செய்ய வேண்டியது இருக்குது. பிள்ளைங்களை கவனிக்கணும், அவங்கள படிக்க வைக்கணும், கணவனுக்கு வேண்டியதை செய்யணும். இதில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எங்கே டைம் இருக்குதுன்னு கேட்டா. உடனே நளினி அவளை பார்த்து, காவ்யா நீ தினமும் காலையில் எத்தனை மணிக்கு எழும்புவேன்னு கேட்டா. அதுக்கு காவ்யா 6:15 to 6:30 அப்படின்னு சொன்னான். உடனே நளினி 5:30 மணிக்கு எழும்புனா 3/4 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்துடலாம்னு சொல்ல, காவ்யா உடனே அந்த நேரத்தில் எப்படி தனியாக போக முடியும்னு கேட்டா. அதுக்கு நளினி, உன் கணவரை கூட்டிகிட்டு போ, பிள்ளைங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் 2 பேரும் போங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நேரத்தை செலவழித்த மாதிரியும் இருக்கும். முந்தின நாள் நடந்ததை பற்றி பேசலாம், அன்னைக்கு என்ன செய்ய போகிறீங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இது உங்கள் தாம்பத்திய உறவை இன்னும் வலிமைப்படுத்தும்னு சொன்னான். அதுக்கு காவ்யா, நளினி நீ சொல்கிறத கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் 5:30க்கு எழும்ப கஷ்டம்னு சாக்கு சொன்னான். அதுக்கு நளினி, 1 வாரம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் பழகிரும்னு சொல்ல, காவ்யா நான் அப்படி எழும்பிக்கிட மாட்டேன் நளினி. ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போன உடனே பாத்திரம் கழுவணும், காஃபி போடணும், டின்னர் பண்ணணும், பிள்ளைங்க படிப்பை கவனிக்கணும், ராத்திரி எப்படா படுக்கையில் போய் விழுவோம்னு ஆயிரும். காலையில் 6:15க்கு எழும்பவே கஷ்டமாக இருக்கும். நீ என்னடானா 5:30க்கே எழும்புன்னு சொல்கிற, என்னால் முடியாதுமான்னு சொன்னான். நளினி அவளை விடுறதா இல்லை. அப்படின்னா இன்னொரு ஐடியா சொல்கிறேன் கேளு. நீ பஸ்ஸில் தானே நம்ம ஆஃபீஸுக்கு வர்ற, முந்தின ஸ்டாப்பில் இறங்கிரு. அங்கே இருந்து நம்ம ஆஃபீஸ் வரைக்கும் நடந்து வா. ஆஃபீஸ் விட்டு போகும்போதும் அடுத்த ஸ்டாப்புக்கு நடந்து போய் பஸ் ஏறு. காலையில் 15 நிமிஷம், சாயந்தரம் 15 நிமிஷம், அரை மணி நேரம் நடந்துடலாம். அப்புறம் நம்ம ஆஃபீஸ் 4வது மாடியில் இருக்குது. லிஃப்ட்டை உபயோகிக்காமல் படியில் ஏறு, படியில் இறங்கு. இது ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். காவ்யா, மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. நேரம் இல்லைன்னு சொன்னால் நேரம் இருக்காது. எப்படியாவது பண்ணணும்னு ஒரு ஆர்வத்தோடு இருந்தோம்னா எப்படியும் நேரத்தை கண்டுபிடிச்சி உடற்பயிற்சி பண்ணிடுவோம்னு சொன்னான். அதுக்கு காவ்யா, நீ காலையில் வாக்கிங் போவியா நளினின்னு கேட்க, நளினி, ஆமாம், நானும் என் ஹஸ்பண்டும் தினமும் காலையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மைதானத்தில் 45 நிமிஷம் நடப்போம். அந்த நேரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் எந்த தொந்தரவும் இல்லாமல் மனம் விட்டு பேசுவோம். அப்புறம் உனக்கு தான் தெரியுமே, நான் ஒரு நாளும் லிஃப்ட்டை உபயோகிக்கவே மாட்டேன். அப்புறம் வீட்டில் சாயங்காலம் நான், என் ஹஸ்பண்ட், பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து விளையாட்டு மாதிரி உடற்பயிற்சி செய்வோம். எல்லாரும் சேர்ந்திருந்த மாதிரியும் இருக்கும், எக்ஸசைஸ் செஞ்ச மாதிரியும் இருக்கும். நான் பிள்ளைங்களோட எவ்வளவு நேரம் மேக்சிமம் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் அவங்களோட இருக்கணும்னு நினைப்பேன். சனி ஞாயிறில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஷட்டில்காக் விளையாடுவோம். ஒழுங்காக உடற்பயிற்சி செய்கிறதுனால நமக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குது தெரியுமான்னு சொன்னான். அதுக்கு காவ்யா, என்ன நன்மை அப்படின்னு அலட்சியமாக கேட்க, நளினி, என்ன இப்படி அலட்சியமாக கேட்குற? உடற்பயிற்சி நம்ம எலும்புகளை வலிமைப்படுத்துது, கொழுப்பை குறைக்குது, இரத்த ஓட்டத்தை சரிப்படுத்துது, தசைகளையும் இருதயத்தையும் உறுதியாக்குது, புற்றுநோய் வராமல் தடுக்குது, உடல் கொழுப்பு கரைஞ்சி உடல் எடை குறையும் அப்படின்னு ஒரே மூச்சில் சொல்லி முடிச்சா. அதுக்கு காவ்யா, நளினி நீ ரொம்ப காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்க, அதான் உனக்கு ஈஸியாக இருக்குது. நான் இந்த வயசில் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னா கஷ்டம்னு சொன்னான்.
அதுக்கு நளினி, உடல் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் யாரும் எந்த வயசில் இருந்தும் ஆரம்பிக்கலாம். லேட் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஆனால் ஆரம்பிக்கும்போது கொஞ்சமாக மெதுவாக செய்யணும், அப்புறம் மெதுவாக கூட்டணும். முதல்ல ஏரோபிக் எக்ஸசைஸ் செஞ்சால் நல்லதுன்னு சொல்ல காவ்யா ஏரோபிக் எக்ஸசைஸ்னால் என்னன்னு கேட்டா. அதுக்கு நளினி, நம்ம இருதய துடிப்பை அதிகப்படுத்துகிற, மூச்சு வாங்க வைக்கிற உடல் பயிற்சி எல்லாமே ஏரோபிக் எக்ஸசைஸ். உதாரணமாக சைக்கிளிங், டான்ஸிங், ஸ்விம்மிங், ஸ்கிப்பிங் இதெல்லாம் செய்யலாம். ரொம்ப எளிதாக எல்லாரும் செய்யக்கூடியது நடைப்பயிற்சி. ஆனால் பேச முடியாதபடிக்கு மூச்சு வாங்குகிற கடினமான உடல் பயிற்சிகளை செய்யக்கூடாது. நளினி இவ்வளவு தூரம் சொன்னதுக்கப்புறம் காவ்யா மெதுவாக, சரி நானும் உடல் பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறேன், எனக்கும் இப்போது அதிகமாக வெயிட் போட்டுட்டுதுன்னு சொன்னான். உடனே நளினி, எடை தூக்குறது, புஷ்அப்ஸ், சிட்டப்ஸ் இதெல்லாம் ஏரோபிக் எக்ஸசைஸ் இல்லை, ஆனால் இதனால் நல்ல பலன் உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட உடல் பயிற்சிகளை டாக்டர்கிட்ட கேட்காம செய்யக்கூடாதுன்னு சொன்னான். அதுக்கு காவ்யா, சரி நளினி, நீ இவ்வளவு தூரம் சொல்கிற, நான் நாளையிலேருந்து வாக்கிங் போக ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல நளினி அவளை முழு மனசோட பாராட்டினா. குட் காவ்யா, ஆரம்பித்த வேகத்தில் விட்டுறாத, தொடர்ந்து செய்யன்னு சொல்ல காவ்யா சரின்னு சொல்ல 2 பேரும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. வணக்கம் தோழியரே, எப்படி இருக்கிறீங்க? இப்போ எங்கே பார்த்தாலும் எக்ஸசைஸ் அப்படிங்கிற பேச்சாக இருக்குது இல்லையா? இப்போ எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறோம். ரொம்ப டயட்டை கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம். முன்னாடி பெண்கள்லாம் அப்படி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வீட்டிலே கடின உழைப்பு இருந்தது. மாவு அரைப்பாங்க, வீடை பெருக்குவாங்க, துணி துவைப்பாங்க, அப்படி எல்லாம் கடினமான வேலைகளை அவங்களே செஞ்சிட்டு இருந்ததுனால அவங்க பாடி ஃபிட்டாக இருந்தது. எக்ஸசைஸ் தேவை இல்லை. ஆனால் இப்போது நாம் எல்லாம் மாடர்ன் கேட்ஜெட்ஸுக்கு மாறியாச்சு. எல்லா வேலையும் மெஷின் செய்து நம்ம எதுவும் செய்கிறதில்ல. சும்மா அப்படி குக் பண்ணுறோம், பாத்திரம் கழுவுறது அப்படி நின்றுட்டே அப்படி கழுவிட்டு போயிடுறோம். அது நமக்கு எக்ஸசைஸே நம்ம பாடிக்கு அது கொடுக்கறதில்ல. அதனால் நமக்கு உடலில் கொழுப்பு அதிகமாகுது, ஊழச்சதை உண்டாகுது, மூச்சு வாங்குது, சின்ன வயசுலேயே எல்லா வியாதியும் வந்துடுது. அதனால் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட எக்ஸசைஸை யார் யார் செய்யலாம், எப்போ செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி சொல்ல வந்தது மிஸ்ஸஸ் கிருபாவேணி. மிஸ்ஸஸ் கிருபாவேணி, வணக்கம். நீங்கள் இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த விமென்ஸ் ஆஃப் ஹோப் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ப்ரோக்ராம் நிறைய எபிசோட்ஸ் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எக்ஸசைஸை பற்றி நீங்கள் சில கருத்துக்களை எங்கள் கூட பரிமாறிக்கோங்க. யார் எந்த வயசில் எப்போ எப்படியெல்லாம் எக்ஸசைஸ் செய்யலாம், அதனால் என்ன நன்மைகள், பெண்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கள். ஓகே ஆண்டி. பொதுவாக நமக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப அவசியம். நாம் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய உடம்பை நம்ம பெர்ஃபெக்டாக வச்சுக்கலாம். பொதுவாக எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இன்றைக்கி நிறைய ஒர்க் பண்ணுற லேடிஸ் ஜாப் சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பாடி அவங்க கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணுறது இல்லை. பொதுவாக நம்மளுடைய உடல் அமைப்பை நம்ம மாற்ற முடியாது. நம்ம குட்டையாக இருந்தாலோ, நெட்டையாக இருந்தாலோ, இல்லை மூக்கு நீளமாக இருந்தாலோ, காது பெருசாக இருந்தாலோ அதை மாற்ற முடியாது. ஆனால் நம்மளுடைய உடல் அளவை நம்ம மாற்றிக்கலாம்ல. ஸோ கடவுள் நமக்கு கொடுத்த இந்த உடலை நம்ம சரியாக பெர்ஃபெக்டாக வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. பொதுவாக நம்மளுடைய உடலில் உடலுக்கு தேவையானது நல்ல தூக்கம். நம்ம நல்லா தூங்கணும். 7 to 8 hours அந்த டைமில் போதும். நல்லா தூங்கணும், தூக்கம் அவசியம். அப்புறமா நல்ல உடற்பயிற்சி அவசியம், நல்ல உணவு. இந்த 3மே முக்கியமானது, நம்மளுடைய உடம்புக்கு தேவையானது. தூக்கம் சொல்லும் பொழுது சரியான தூக்கம் இருக்கணும். சில பேர் நல்லா இழுத்து மூடிட்டு நல்லா தூங்குவாங்க. பைபிளில் கூட ஒரு வசனம் சொல்லியிருக்குது, தூக்கம் கந்தையை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது, சரியான டைமுக்கு நம்ம எழும்பிடணும். நைட்டு நம்ம தூங்குறதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாலே நம்ம சாப்பிட்றணும். சாப்பிட்டு அப்புறம் எந்த விதமான டிவி பார்க்குறதோ, மொபைல் யூஸ் பண்ணுறதோ நம்ம கூடாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. 11 வரைக்கும் ஒரே சேட்டிங்கில் நம்ம மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம தூங்குகிறோம், லேட் நைட் சாப்பிட்றோம். அப்புறமா காலையில் எழும்புறது நமக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. பொதுவாக பெண்கள் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலே எழும்புறது ரொம்ப நல்லது. 5:30க்கு நம்ம எழும்பலாம், நம்மளுடைய கடமைகளை முடிச்சுட்டு நம்ம வாக்கிங் போகலாம். அப்புறமா நம்ம பிள்ளைகளை கவனிக்கிறது, சாப்பாடு செய்கிறது, அந்த மாதிரி நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம செய்யலாம்.
ஸோ கரெக்டாக வேலையை முடிச்சுட்டு நைட்டோ 10க்குள்ளே நம்ம தூங்கிடலாம். ஸோ சரியான நேரத்துக்கு நம்ம தூங்கணும், காலையிலையும் சரியான நேரத்துக்கு நம்ம எழும்பணும். மேக்ஸிமம் 7 hours போதும். இந்த டைம் வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ நல்ல தூக்கம் வந்து நமக்கு அவசியம் அப்படி சொல்லி பார்க்குறோம். ரொம்ப சோம்பேறியாகவும் நம்ம இருந்துடக்கூடாதுல்ல. பைபிளில் கூட எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கல்ல, சோம்பேறியே நீ ஒரு எறும்புக்கிட்ட போய் நீ சுறுசுறுப்பை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப லேசியாகவும் நம்ம இருக்கக்கூடாது. சரியான நேரத்துக்கு தூங்கி சரியான நேரத்துக்கு நம்ம எழும்பணும், ரொம்ப அவசியம். இரண்டாவதாக பார்க்கும்பொழுது உடற்பயிற்சி, நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம பொதுவாக லேடிஸ் வந்து டெலிவரிக்கு அப்புறம் வந்து தொப்பை போடுறது, ஸோ அவங்களுடைய பாடியை வந்து அவங்க கரெக்டாக அவங்க கேர் பண்ணுறதில்ல. நிறைய பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்களை பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும் சொல்லி ரொட்டீனாக அந்த வேலை இருக்கிறதுனால அவங்கள கவனிக்காமல் அவங்க விட்டுறாங்கல்ல. ஆனால் வந்து கரெக்டாக நம்ம பண்ண வேண்டிய எக்ஸசைஸை வந்து நம்ம சரியாக பண்ணணும். என்ன பண்ணலாம், ஜிம்முக்கு கண்டிப்பாக போகணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி நிறைய லேடிஸ் ஜிம்முக்கு போகிறாங்க, போய் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. சரி, நம்ம வீட்டிலையே நல்லா ஸ்கிப்பிங் பண்ணலாம், அப்புறம் மாடியில் வாக்கிங் போகலாம், அப்புறமா வந்து 8 போட்டு நடக்கிறாங்க இப்போது, அது கூட கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து லேடிஸ் வீட்டிலையே நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, சரியான உணவு நமக்கு வந்து சரியான உணவு நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து அந்த காலத்தில் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த காலத்தில் நிறைய கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க, அப்படி தானே? மாவு அரைக்கிறதுனாலும் சரி, எந்த ஒரு வேலைனாலும் அவங்க கஷ்டப்பட்டு பண்ணாங்க. ஆனால் இப்போ இது எல்லாமே ஈஸியாக செய்கிறதுக்கு எல்லாமே மிஷின் வந்துருச்சு. பாத்திரங்கள் கூட மிஷின் வந்துருக்கு, எல்லாத்துக்கும் மிஷின் இல்லை. ஸோ நின்றுட்டு டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடுறாங்க. ஸோ அடுப்புமே ஊதுவாங்க அந்த காலத்தில், ஊதி ஊதி அவங்க, அதுவும் ஒரு மூச்சு பயிற்சி மாதிரியில் ஊதி ஊதி அவங்க சமைக்கிறது அந்த மாதிரி. இப்போ ஒரே ஸ்டவ்வில் 4 இருக்குது. ஸோ சீக்கிரம் அந்த வேலைகளை அவங்க முடிச்சிடலாம், எல்லாமே ஈஸியாகிடுச்சு இந்த காலத்தில். ஸோ ஈஸியாக அவங்களுடைய வேலைகளை அவங்க முடிச்சிடுறாங்க. சாப்பாடுன்னு பார்க்கும் பொழுது ஆரோக்கியமான உணவு இல்லை. அந்த காலத்தில் நல்ல, இப்போது நிறைய வயசானவங்க 90 இயர்ஸ்க்கு மேலே இன்னும் வாழ்கிறாங்கல்ல. ஸோ அது எப்படின்னா அவங்க அந்த காலத்தில் எடுத்துக்கிற ஃபுட்டு இல்லை, அந்த கம்பு, சோளம், அந்த கஞ்சி, அந்த மாதிரி அவங்க ஹெல்தி ஃபுட் அவங்க எடுக்கிறதுனால அவங்களால இப்போவுமே நல்லா ஹெல்த்தியாக அவங்க நடக்கிறாங்க. 100 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்கல்ல சில பேர், இன்னும் ஹெல்த்தியாகவே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த காலத்தில் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது, அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டு எல்லாமே இருக்கிறதுனால இந்த காலம் வரைக்கும் அவங்க நல்லா ஹெல்த்தியாக அவங்க இருக்கிறாங்க. ஸோ ஆனால் இப்போது அப்படி இல்லை, நினச்ச உடனே அவங்க ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் எல்லாம் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி காலம் மாறிடுச்சு. நம்ம அந்த காலத்தில் நம்ம அம்மா கிட்ட கேட்டாலும் வீட்டில் எல்லாம் செஞ்சு தருவாங்க. அந்த ஏஜ் மெச்சூர்ட் ஆனாலுமே இந்த களி கிண்டி கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் ஹெல்த்தியாக கொடுப்பாங்க. இப்போ பிள்ளைங்க என்ன கேட்டாலும் உடனே நீ ஆர்டர் பண்ணுறது, பிள்ளைங்களே ஆர்டர் பண்ண கற்றுக்கிட்டாங்கல்ல, ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு விருப்பமானதை அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஜங்க் ஃபுட்டு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ பிள்ளைங்களுக்கும் நம்ம அதை சொல்லிக் கொடுக்கலாம்ல. ஸோ அவங்களும் அதை சாப்பிட்டு நிறையா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகுது. ஸோ லேடிஸ் நம்ம வந்து அந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்டெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ மொபைலில் நம்ம ஆன்லைனில் பார்த்தாலுமே நம்மளுடைய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, எந்தெந்த ஃபுட்டில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்லைன்லேயே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம தேவையான உணவை நம்ம எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ் எதில் இருக்குது, கிழங்குகள், கீரைகள், அப்புறம் நட்ஸு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து நல்லா எடுத்துக்கலாம். எடுத்து நம்மளுடைய ஹெல்த்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஆரோக்கியமான உணவு இருந்தால் தான் ஆரோக்கியமான மனது நமக்கு இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு டிஸ்டர்ப்டாக, நம்முடைய மைண்ட் வந்து அப்படி ஒரு மாதிரி டிஸ்டர்ப்ட் ஆயிரும்ல. ஸோ நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கணும், இருந்தால் தான் நமக்கு வந்து ஹெல்த்தியாக நம்மளுடைய வேலைகளை நம்ம செய்ய முடியும், கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அந்த மாதிரி. ஸோ பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, என்ன அப்படின்னா, உங்கள் சரீரம் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் தங்குற ஆலயமாக இருந்தோன்னா நம்முடைய சரீரத்தை வந்து நம்ம கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி அதை நம்ம சுத்தமாக கரெக்டாக நம்ம அதை வச்சுக்கணும். ஏன்னா தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணி நம்மளுடைய உடம்பை வந்து நம்ம ஃபிட்டாக நல்ல பெர்ஃபெக்டாக நம்ம வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஓகே கிருபாவேணி, எக்ஸசைஸ் பற்றி நல்ல கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எக்ஸசைஸோட முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம். எக்ஸசைஸ் ரொம்ப நல்லது. அவங்க சொன்னதை நான் சம்மரி மாதிரி சொல்லணும் அப்படின்னா, முதல்ல தூக்கம். 7 மணி நேரம் தூக்கம் அப்படின்னாங்க. ஸோ 7 மணி நேரம் நம்ம நல்லா தூங்கணும். நல்ல உணவை சாப்பிடணும். நம்ம நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக சாப்பிடணும். ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யணும். 45 நிமிஷம் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி நம்ம செய்யணும். ஈஸியஸ்ட்டு
எக்ஸசைஸ் வந்து வாக்கிங் தான். அது எல்லாருமே செய்யலாம், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் அதை செய்யலாம். வெளியில் போக கஷ்டம் அப்படின்னா மாடியிலே நடக்க சொன்னாங்க, எட்டு போட சொன்னாங்க, ஸ்கிப்பிங் பண்ண சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சாலே போதும், நம்ம பாடி ஸ்லிம்மாக இருக்கும். பெரிய பெரிய ஜிம்முக்கு போய் பெரிய பெரிய எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே இல்லை. சரி, எக்ஸசைஸை பற்றி நம்ம அதிகமாக பேசிட்டோம். உடல் பயிற்சி உடலுக்கு நல்லது. ஆனால் நம்ம ஆன்மீக பயிற்சியும் தினமும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம செய்கிறோமா? ஆன்மீக பயிற்சி அப்படின்னு சொன்ன உடனே நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், தினமும் ஜெபம் பண்ணுறேன், அதுதான் ஆன்மீக பயிற்சி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அது இல்லை. பைபிள் வாசிக்கிறது வந்து நம்மளை பற்றி, ஆண்டவரை பற்றி நம்மளுடைய அறிவை விருத்தி செய்கிறது. ஜெபம் பண்ணுறது உங்களுக்கே தெரியும் உங்கள் ஜெபம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரே வேண்டுதல்களாக இருக்கும், அதைத்தாரும் இதைத்தாரும் இதைத்தாரும் இதை தான் இருக்கும். இது ஆன்மீக பயிற்சியே இல்லை. அப்போ ஆன்மீக பயிற்சினா என்ன அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா? நம்ம ஒரு டெய்லி காலையில் எழும்பின உடனே ஜெபம் பண்ணுறதுக்கு உட்காரோம் இல்லையா? சரி, உங்கள் வேண்டுதல்களெல்லாம் சொல்லி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிங்க, இன்னைக்கு நான் யாருக்காவது ஒரு உதவி செய்யணும். நான் அடிக்கடி கோவப்படுவேன், இன்றைக்கி மட்டும் நான் கோபம் படவே கூடாது. இந்த வாரத்தில் ஒருத்தருக்காவது ஆண்டவரை பற்றி நான் சொல்லணும். அப்படி ஏதாவது ஒரு பொருத்தனை நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், உங்களுடைய கோபம் அல்லது உங்கள் கோபமோ உங்களுடைய கெட்ட குணமோ, அந்த கெட்ட குணம் நான் வந்து இல்லாமல் பார்த்துக்கிடுவேன். இன்றைக்கி முழுசும் நான் பொய் சொல்ல மாட்டேன், அல்லது கோவப்பட மாட்டேன், ரிச்சல் பட மாட்டேன், எதிர்த்து பேச மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட உள்ள வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை நான் இன்றைக்கி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை பண்ணுவோம். அல்லது இந்த ஒரு வாரத்தில் ஒருத்தருக்கு ஆண்டவரை பற்றிய நற்செய்தி சொல்லுவேன், இன்றைக்கி யாருக்காவது ஒரு உதவி செய்வேன். இந்த மாதிரி பொருத்தனை பண்ணிக்குவோம். அப்புறம் ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி நிச்சயமாக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் படுப்பீங்க. அப்போ ஜெபம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்? நான் இதெல்லாம் நினச்சிருந்தேன் இல்லையா, அதை நான் செஞ்சேனா? யாருக்காவது உதவி செய்ய ட்ரை பண்ணேனா? ஆண்டவரை பற்றி நான் சொன்னேனா? யோசிச்சு பார்ப்போம். நிச்சயமாக நம்ம வந்து பர்ஃபெக்டாக அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க மாட்டோம், விழுந்திருப்போம். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். நாளைக்கு அதே இதை ட்ரை பண்ணுவோம். இப்படி ட்ரை பண்ணி ஒவ்வொரு கெட்ட குணமாக நம்ம சொல்லி 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 அதையெல்லாம் நம்மளை விட்டு நீக்குவோம். அப்புறம் அந்த ஒரு வாரத்துக்கு நான் ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு உதவியை வந்து ஒரு நாளைக்கு ஒரு உதவி, ஒரு வாரத்தில் நற்செய்தி நான் சொல்லுவேங்கிறது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் டைட்டன் பண்ணுவோம் நம்ம ஸ்கெட்யூலை. அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே வந்து அப்படி நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட முதிர்ச்சி அடைவோம். நம்மளுடைய பேச்சு, செய்கை எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். பவுல் அழகாக சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டிங்களே, இன்னும் பால் குடிக்கும் குழந்தைகளாக இருக்கிறீங்களே அப்படிங்கிறாரு. நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம உடல் வளர்கிற மாதிரி உடற்பயிற்சி செஞ்சு நம்ம உடலை நம்ம வந்து வளப்படுத்தி ஃபிட்டாக வச்சுக்கிற மாதிரி நம்ம ஆன்மீக பயிற்சி செய்து நாமும் ஒரு முதிர்ச்சியுள்ள கிறிஸ்தவங்களாக மாறணும். அதை தான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறாரு. அப்படி நம்மளுடைய குணங்களை நம்ம வந்து டெய்லி அதை பார்த்து பார்த்து அதை அப்படியே நம்ம வந்து என்ன செய்கிறோம், நம்மளை வணைகிறோம். இது வந்து நிச்சயமாக நம்மளுடைய சுய பலத்தால் செய்ய முடியாது. அதற்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இன்றைக்கி நான் இந்த பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், இதை நான் செய்ய, என்னை செஞ்சு முடிக்க எனக்கு தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள். நான் சோதனைக்குள்ளே விழுந்துடக்கூடாது. நம்ம என்றைக்கு எதை நல்லது செய்யணுமோ அன்றைக்கி தான் ரொம்ப சோதனை வரும் இல்லையா? ஸோ அந்த சோதனைக்குள்ளே நான் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைமும் நம்ம ப்ரே பண்ணலாம். அப்போது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பும் இன்னும் அதிகமாக பலப்படும். we will feel closer to God. அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? ஒரு தனி உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். இன்றைக்கி நான் அந்த பொருத்தனை பண்ணிட்டுறேன், அதுபடி நான் செஞ்சிட்ருக்கேனா, ஆண்டவரே நீ என்னை பாதுகாத்துக்கணும், என்னை பாதுகாத்துக்கணும், நான் விழுந்துடக்கூடாது, தவறிடக்கூடாது, சோதனை வந்துடக்கூடாது, வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கும் திறமையை எனக்கு தாங்க. இதே மாதிரி நம்ம வந்து 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் இப்படியே பிரயாணப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம முகத்திலே ஒளி வீசும். ஆண்டவருடைய அன்பை நம்மளுடைய முகத்தில் மற்றவங்க பார்ப்பாங்க. நம்மளுடைய பேச்சு கரிசனையோடும் அன்போடும் வெளிப்படும். இந்த உலக இச்சைகளுக்கு நம்ம உள்ளாகாமல் பரலோக வாழ்க்கையை நோக்கியே நம்முடைய பயணம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் பரலோகத்தை நோக்கி செல்லும் படிக்கட்டாக அமையும். அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் மட்டும்தான் இருக்கும். வாழ்க்கையில் கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், ஆனால் அந்த உள்ளிருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அதால் டச் பண்ணவே முடியாது.
நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேனே, செஞ்சு தான் பாருங்களேன். ஆன்மீக பயிற்சியை செஞ்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷமும் சமாதானமும் அளவிட முடியாததாக இருக்கும். சரி நேயர்களே, இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444 908 1228. சத்தான உணவை சாப்பிடுங்க, சீக்கிரமா படுத்து சீக்கிரமா எழும்புங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, ஆரோக்கியமா வாழுங்க. நம்ம அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். பாய்.